ஒரு பேனில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 பட்டை மிளகாய், 1 பூண்டு பல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் பருப்பு துவையல் ரெடி. அடுத்ததாக ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 பூண்டு பல், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இடித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு தக்காளி சேர்த்து கரைச்சி உப்பையும் சேர்த்துக்கலாம். அதில் இடித்து வச்ச இந்த மிளகு ஜீரக பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து இந்த கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றி நுர கொட்டி வந்தோன்னே இறக்கணும். கொதிக்கக்கூடாது. மிளகு ரசமும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.